தனிப்பட்ட ஒரு நாடு தனது ஆதிக்கத்தின் கீழ் பொருளாதாரத்தை வைத்திருக்காமல் மல்டி போலர் எனப்படுகின்ற பல தலைமைகள் இந்த பொருளாதார முன்னணியில் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அதில் எவ்வாறு சீனாவும் இந்தியாவும் தங்களுடைய பங்கை செலுத்தலாம் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். தங்களுடைய இறையாண்மை மற்றும் தங்களுடைய நில ஆக்கிரமிப்பு போன்றவைகள் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு உறவுக்குள் வருவதற்கான முயற்சியாகவும் ஒரு புதிய பொருளாதார தலைமையை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இதனை இருவரும் பார்க்கின்றார்கள். அதில் இப்பொழுதே காலம் அவர்களை ஒன்றிணைத்திருக்கின்றது. அதன் மூலமாக அவர்கள் பயணித்து ஒரு முடிவுக்கு வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள். பொருளாதார ரீதியில் இது ஒரு மாற்று தலைமையை ஏற்றுவிக்கும் என்கின்ற நம்பிக்கை பலரையும் அந்த திசை நோக்கி பார்க்க வைத்திருக்கின்றது. அமெரிக்க வரி விதிப்பில் இப்பொழுது அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியாவும் இருக்கின்றது. 50% வரி விதிப்பை எதிர்கொள்கின்றது. அமெரிக்கா ரஷ்யாவுடன் தொடர்பாடல்களை மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற மிரட்டலை இந்தியாவை நோக்கி விடுக்கின்றதே தவிர அது வடகொரிய மீதோ சீனா மீதோ அவ்வாறான ஒரு முறையற்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கக்கூடிய தகுதியில் அது இல்லை என்பதை அதனுடைய நடவடிக்கைகள் காட்டி நிற்கின்றன. அதிபர் பாவித்திருக்கின்ற இந்த சொல்லாடல் மல்டிபோலர், அதாவது பல தலைமைகள் என்பது நிச்சயமாக அமெரிக்காவின் தலைமையை ஏற்கக்கூடிய தன்மையில் இந்தியாவும் இல்லை என்பதை காட்டுகின்றது. எனவே அமெரிக்காவின் தன்மையை ஏற்காத நாடுகளாக இப்பொழுது பல நாடுகள் தங்களை காட்டி நிற்கின்ற நிலையில் ரஷ்யாவின் தலைமை என்பது பலப்படுத்தப்படுவதாகவும் இந்த ரஷ்யா, சீனா, இந்தியா மற்றும் சவுத் அமெரிக்கா, பிரேசில் ஆகிய நாடுகள் இணைந்து அமைக்கப்பட்ட பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு, அது உலக வங்கிக்கு இணையாக அமைக்கப்பட்டாலும் அதை விடவும் அதிகமாக பயன்பாடு உள்ளதாகவும் பல நாடுகள் அதில் இணைவதற்கு இப்பொழுதும் விண்ணப்பித்துக் கொண்டிருப்பதாகவும் நிலைமை இருக்கின்ற பொழுது அங்கே கூட ஒரு மாறுதல், அந்த தலைமை, அந்த பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு சில வேளைகளில் கட்டியமைக்கப்படக்கூடிய உறுதியடையக்கூடிய தன்மையை இது கூட்டி இருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த ரஷ்யாவின் பங்கு என்பது இப்பொழுது சாதாரணமாக வந்து கொண்டிருக்கின்றது. தடைகள் என்பது அதை சாதாரணமாக தட்டி கழிக்கக்கூடியதாக மாறி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான நிலைமை. செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் எங்களுடைய அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மாவை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இன்று நாங்கள் பேசப் போகின்ற விடயம் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை நடைபெறவுள்ள ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதாவது SCO உச்சி மகாநாடு உலக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. இந்த மகாநாட்டை சீன அதிபர் நடத்த இருக்கின்றார். 20க்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் இதில் பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் உலகின் குளோபல் சவுத் நாடுகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவது. அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் உருவான பிளவுகளை எதிர்கொள்ளும் வகையில் சீனா தனது தலைமையையும் செல்வாக்கையும் வலுப்படுத்த விரும்புகிறது. இதை முக்கிய விடயம் என்னென்று சொன்னால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீன அரசாங்கத்துடன் சீன அரசாங்கத்துடன் ஏற்படுத்தி இருக்கின்ற உறவு பற்றித்தான், அதன் விளைவுகள், இதன் என்படியான அரசியல் மாற்றங்களை கொண்டு வர போகிறது என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது அரசியல் ஆலோசகருடன் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. சரி, இந்த மகாநாடு, அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு சென்று ரஷ்யா, சீனா நாடுகள் தங்களுக்கிடையே ஒரு கூட்டாட்சி முறையில் ஒரு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருக்கின்றன, தங்களை ஒரு வல்லரசா காட்ட இருக்கிறது பற்றி தான் இந்த மகாநாடு இருக்க போகிறது மாதிரி அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டு இருக்கின்றார்கள். உங்கள் பார்வையில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக தர்மா, இந்த அதாவது இன்று இப்பொழுது ஜப்பானில் நின்று கொண்டிருக்கின்ற பிரதமர் பத்திரிகைகளுக்கு வழங்கிய ஒரு பேட்டியில் இதே கருத்தை மீளவும் வலியுறுத்தியிருக்கின்றார். அதாவது இந்த தனிப்பட்ட ஒரு நாடு தனது ஆதிக்கத்தின் கீழ் பொருளாதாரத்தை வைத்திருக்காமல் மல்டி போலர் எனப்படுகின்ற பல தலைமைகள் இந்த பொருளாதார முன்னணியில் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அதில் எவ்வாறு சீனாவும் இந்தியாவும் தங்களுடைய பங்கை செலுத்தலாம் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தாங்கள் திறந்த மனதுடன் சீனாவுடன் ஒரு புரிந்துணர்வான ஒரு ஒற்றுமைக்கு, இணை ஒற்றுமைக்கு வருவதற்கான இங்கே அதாவது அவர்கள் விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய இறையாண்மை மற்றும் தங்களுடைய நில ஆக்கிரமிப்பு போன்றவைகள் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு உறவுக்குள் வருவதற்கான முயற்சியாகவும்
ஒரு புதிய பொருளாதார தலைமையை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இதனை இருவரும் பார்க்கின்றார்கள். அதில் ஒரு குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயம் உங்களுடைய மைய பொருளாக கூட அதுதான் இருந்தது. இந்த உலகில் முதலாக இருக்கின்ற இரண்டு நாடுகள் என்றால் அது பல விடயங்களில் ஒன்று பொருளாதார ஆம், கொள்வனவுகள் மற்றும் சந்தைகளில் முதலாய நாடுகளாக இருப்பவை என்றால் அவை சீனாவும் இந்தியாவும். அதே போல சனத்தொகையில் முதலாய நாடுகளாக இருப்பவை என்றால் சீனாவும் இந்தியாவும். அதை விடவும் இந்த சீனா என்பது தனது நடவடிக்கைகளில் பல முன்னேற்றங்களை மேற்கொண்டு விண்வெளிக்கு கூட தானாக சென்று விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைக்கின்ற அளவிற்கு மேம்பட்ட நிலையில் இருக்கின்ற நாடாகவும், அதேவேளை இதுவரையில் உலகில் எந்த ஒரு நாடும் செல்லாத சந்திரனின் பகுதிகளுக்கு கூட சென்ற பெருமையையோ அல்லது வேறு ஆராய்ச்சிகளில் தனது அறிவை நிலைநாட்டிய நாடாக இந்தியாவோ இருப்பதால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு புரிந்துணர்வு ஏற்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக இந்த ஒரு வரலாற்று திருப்பு முனையாக இருக்கும். இதற்கான விட்டுக் கொடுப்புகள் என்பன இடம்பெறுமா என்பதுதான் இங்கே ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவும் சீனாவும் நீண்ட கால பகையாளிகளாக அல்லது நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக பல விடயங்களை தங்களிடையே கையகப்படுத்த அதாவது இன்னுமே தீர்க்க முடியாத நாடுகளாக இருக்கின்ற பொழுதும் இப்பொழுதைய காலம் அவர்களை ஒன்றிணைத்திருக்கின்றது. அதன் மூலமாக அவர்கள் பயணித்து ஒரு முடிவுக்கு வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள். பொருளாதார ரீதியில் இது ஒரு மாற்று தலைமையை ஏற்றுவிக்கும் என்கின்ற நம்பிக்கை பலரையும் அந்த திசை நோக்கி பார்க்க வைத்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய, ஆனால் உலகின் வரலாற்றில் சில வேளைகளில் திருப்பு முனையாக அமையக்கூடிய விடயம் என்னவென்றால் இங்கே பூட்டின் செல்ல போகின்றார், இங்கே நோர்த் கொரியா அதாவது வடகொரியா அதிபரும் செல்ல போகின்றார். இவ்வாறான இப்பொழுது பூட்டின் மற்றும் வடகொரியா அதிபர் மற்றும் சீன அதிபர்களுக்கு சந்திப்பு என்பது கூட ஒரு உலக ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகின்றது. அவ்வாறான நிலையில் இந்த இந்தியாவும் சீனாவும் இணைய போகின்ற சந்தர்ப்பங்கள் என்பது இணைவது என்பது பொருளாதார ரீதியிலான அவற்றின் இணைவு மற்றும் பிரதேச பாதுகாப்பு அல்லது உலக பாதுகாப்பு தொடர்பாக கூட அவை இணையும் பொழுது அது ஒரு மாற்று தளத்தையும் ஒரு மாற்று தலைமையையும் ஏற்படுத்தும். பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த மேற்கத்திய தடைகளால் ரஷ்யாவை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். உலகத்தில் இருந்து இந்த ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இருந்தாலும் அது தன்னை ஒரு பலவந்த நாடாக வல்லரசாக காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மகாநாடு அந்த எஸ்சிஓ மகாநாடு ஒரு தூதரக வெற்றியாகத்தான் இந்த கருதப்படுகின்றது. இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளின் ஒத்துழைப்பு இந்த அமெரிக்க தாக்கமற்ற பிற நாடுகளின் தாக்கத்தில் இருந்து ரஷ்யாவை பாதுகாக்குமா என்ற ஒரு கருத்து பொதுவாகவே நிலவுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதற்கு முதலாக அதாவது நீங்கள் கூறியது போல இந்த அமெரிக்க வரி விதிப்பில் இப்பொழுது அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியாவும் இருக்கின்றது. 50% வரி விதிப்பை எதிர்கொள்கின்றது. இதேவேளை அமெரிக்கா இந்த ரஷ்யாவுடன் தொடர்பாடல்களை மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற மிரட்டலை இந்தியாவை நோக்கி விடுக்கின்றதே தவிர அது வடகொரிய மீதோ சீனா மீதோ அவ்வாறான ஒரு முறையற்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கக்கூடிய தகுதியில் அது இல்லை என்பதை அதனுடைய நடவடிக்கைகள் காட்டி நிற்கின்றன. இருந்த பொழுதிலும் பூட்டினுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் என்பது இப்பொழுது ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வாராக இருந்தால் அவர் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருந்த பொழுதிலும் அவ்வாறு அமெரிக்கா தனது ஒரு மாகாணத்திலேயே அலஸ்காவில் அவரை கூப்பிட்டு அவருக்கு செங்கம்பள வரவேற்று கொடுத்து பேச்சுக்கு ஈடுபட்டதோ அதன் ஒரு மேல் படிந்த ஒரு கட்டமாக அல்லது அதன் மேல் நோக்கிய ஒரு நகர்வாக தற்பொழுதைய விஜயத்தின் பொழுது உலக தலைவர்களால் அவர் அங்கீகரிக்கப்பட போகின்ற அல்லது உலக தலைவர்களால் அவர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுத்தப்பட போகின்ற சாத்திய கூறுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த ரஷ்யாவிற்கு எதிரான பல தடைகளை விதித்தும் ரஷ்யாவிடமிருந்து பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடாது என்பது குறிப்பாக இயற்கை வாயு அல்லது மசகு எண்ணெய் போன்றவற்றை கொள்வனவு செய்யக்கூடாது என்கின்ற கோரிக்கை அமெரிக்கா விடுக்கின்ற பொழுதும் அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றாக மாறி வருகின்ற தன்மையை இது ஏற்படுத்துகின்றது. இது நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் அந்த கோரிக்கை என்பது பலவீனப்படுத்தப்படுகின்றது. இன்று இந்த இந்திய அதிபர் பாவித்திருக்கின்ற இந்த சொல்லாடல் மல்டிபோலர் அதாவது பல தலைமைகள் என்பது
நிச்சயமாக அமெரிக்காவின் தலைமையை ஏற்கக்கூடிய தன்மையில் இந்தியாவும் இல்லை என்பதை காட்டுகின்றது. எனவே அமெரிக்காவின் தன்மையை ஏற்காத நாடுகளாக இப்பொழுது பல நாடுகள் தங்களை காட்டி நிற்கின்ற நிலையில் ரஷ்யாவின் தலைமை என்பது பலப்படுத்தப்படுவதாகவும், இந்த ரஷ்யா, சீனா, இந்தியா மற்றும் சவுத் அமெரிக்கா, பிரேசில் ஆகிய நாடுகள் இணைந்து அமைக்கப்பட்ட பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு, அது உலக வங்கிக்கு இணையாக அமைக்கப்பட்டாலும் அதை விடவும் அதிகமாக பயன்பாடு உள்ளதாகவும் பல நாடுகள் அதில் இணைவதற்கு இப்பொழுதும் விண்ணப்பித்துக் கொண்டிருப்பதாகவும் நிலைமை இருக்கின்ற பொழுது, அங்கே கூட ஒரு மாறுதல், அந்த தலைமை, அந்த பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு சில வேளைகளில் கட்டியமைக்கப்படக்கூடிய, உறுதியடையக்கூடிய தன்மையை இது கூட்டி இருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த ரஷ்யாவின் பங்கு என்பது இப்பொழுது சாதாரணமாக வந்து கொண்டிருக்கின்றது. தடைகள் என்பது அதை சாதாரணமாக தட்டி கழிக்கக்கூடியதாக மாறி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான நிலைமை. பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த எப்பொழுதுமே நாம் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இந்த இந்திய சீன உறவுகின்றது எப்பொழுதுமே மந்தகதியில் இருக்கின்ற உறவுதான். இப்பொழுது இப்பொழுது இந்த சந்திப்பு, அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபருக்கும் இடையிலான சந்திப்பு, இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அல்லது ஒரு தற்காலிக தீர்வாக அமையுமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது இந்த உலக போக்கில் அல்லது காலப்போக்கில் அல்லது பிரபஞ்ச ஒழுக்கில் எதையுமே யாருமே எப்பொழுதும் எதிர்பார்க்க முடியாது. அது தந்து கொண்டிருப்பதை தந்து கொண்டிருப்பதாகவும் அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையில் சில வேளைகளில் இந்த புரிந்துணர்வு என்பது அவர்களே வேறு திசைகளில் தங்களுடைய சக்திகளை, வளங்களை பயன்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. இந்த கடந்த காலத்து நிகழ்வை எடுத்து பார்த்தால், இந்த பாதுகாப்பு சபை, ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு சபையிலான அங்கத்துவம் என்பது சீனாவை விட இந்தியாவிற்கு தான் முதலாவதாக வழங்கப்பட இருந்தது. ஆனால் இந்தியா அதனை மறுதளித்து தங்களுக்கு தாங்கள் போரில் ஈடுபடுகின்ற ஒரு நாடல்ல, தாங்கள் சமாதான விரும்பிகள், எங்களுக்கு அதில் அங்கத்துவம் தேவையில்லை என்று தாராளமாக சீனாவிற்கு விட்டுக் கொடுத்தது. அதனால்தான் சீனா ஒரு பாதுகாப்பு சபை அங்கத்தவராக 1950களில் வரக்கூடியதாக இருந்தது. அதனை நான் நினைக்கின்றேன் நேரு பிரதமராக இருந்த பொழுது நடந்த விவகாரமாக இருந்தது. இவ்வாறான உறவாடல்கள் இருந்த பொழுதிலும் 1960களின் கடைசிகளில் அல்லது 66, 67ஆம் ஆண்டுகளில் இந்த நில ஆக்கிரமிப்பை சீனா மேற்கொண்டு, அதாவது ஏமாற்று நடவடிக்கையாக அவர்களுடன் கனிவான முகத்தை காட்டிக்கொண்டு மறுபக்கமாக ஒரு நில ஆக்கிரமிப்பு 27,000 சதுர கிலோமீட்டர் அளவிலான நிலத்தை ஆக்கிரமித்து அதற்கான குறியீட்டு பேராக சீனிபாய் கரம்பா என்பார்கள். அதாவது ஆசைகளை காட்டிக்கொண்டு அதே நிறமாக அவர்களுக்கு தெரியாத முறையில் ஒரு போர் என்பதை விட நில ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த எல்லை பகுதிகளிலான சஞ்சரவுகள் என்பன ஏற்பட்டு இருந்து அவை சில வேளைகளில் சில சண்டைகளாக மாறியிருந்தாலும் ஒரு பெரிய போருக்கு செல்லாத நாடுகளாக இருக்கின்றன. இப்பொழுது இருக்கின்ற நிலையில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளக்கூடிய தரப்பாக இந்தியா மாறுமாக இருந்தால், அதே வேளை சீனாவும் தனது நிலைப்பாட்டில் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ளக்கூடிய தரப்பாக மாறுமாக இருந்தால், அவர்களுடைய இணைவு என்பது உலக பொருளாதாரத்தை தென்னாசிய நோக்கி நகர்த்தும். ஆசிய கண்டத்தின் அது முக்கிய நாடுகளாக இன்று குறிப்பிட்டிருக்கின்ற ஆசிய கண்டத்தின் நாடுகளாக ஜப்பானும் இருக்கின்றன, தென்கொரியாவும் இருக்கின்றன, அல்லது மத்திய கிழக்குகளும் இருக்கின்றன, அல்லது ஆசிய கண்டம் என்பது அசைக்க முடியாத ஒரு பெருங்கண்டம். அந்த கண்டத்தின் தென்னாசியாவின் தலைமை என்பது சில வேளைகளில் மீள்நிறுத்தப்படலாம். அவ்வாறான நிலைக்கு இவர்களது உறவு செல்லும் பொழுது நிச்சயமாக அது உலக ஒழுக்கில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அந்த மாற்றங்களின் காரணமாக இலங்கை கூட ஒரு பிரகாசிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கூட இது கொண்டு வரும். நான் குறிப்பிட்டது போல காலம் எவ்வாறு செய்யும், எவ்வாறான உறவுகள் ஏற்படும் என்பதெல்லாம் அங்கே கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்களும் அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற நிலைமைகளும் தான் அந்த நிலைமைகளை மாற்றி அமைக்கும். அந்த வகையில் சில வேளைகளில் இது சாத்தியப்பாடு உடையதாக கூட மாறக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு ஒரு ஒன்றுபட்ட சோவியத் யூனியன் உடைந்து பல நாடுகளாக அது உருவெடுத்து இன்று அது பல நாடுகளாக இருக்கின்றதோ, அல்லாது எவ்வாறு இந்தியா என்கின்ற ஒரு பெரும் தேசம்
கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னர் உடைந்து, அதாவது 1940களில் பாகிஸ்தானாக மாறி, பிறகு பாகிஸ்தானில் இருந்து 1970களில் பங்களாதேஷ் என்கின்ற ஒரு நாடு பிரிந்து இன்று அவை 3 பெரிய நாடுகளாக இருக்கின்றன. அவையெல்லாம் உலக ஒழுக்கு கொடுத்த ஒரு பாதை. அதே போன்று இப்பொழுது சீனாவும் இந்தியாவும் ஒரு இணை தலைமையாக மாறக்கூடிய தன்மை வருமாக இருந்தால் உலகம் நிச்சயம் தென்னாசியாவை திரும்பி பார்க்கும். ஆமாம். இந்த மாற்றம் ஒரு ஒரு நம்பகரமான மாற்றமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரஷ்யா, உக்ரைன் போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த சமாதான முயற்சிகளுக்கு மத்தியிலும், போர் நிறுத்த அழைப்புகளுக்கு மத்தியிலும் நேற்றைய தினமும் ரஷ்யா, உக்ரைன் மீது குண்டு தாக்குதல் வீசி 14 பொதுமக்கள், அதில் 3 குழந்தைகளும் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். ஆகவே சமாதான முயற்சிகளும், போர் நிறுத்த முயற்சிகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும், இந்த நாடுகள் சமாதானத்தை விரும்புகிறதா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் மாற்றம் பெற வேண்டும். அது ஒரு சாதகமான மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.